ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கார். நம்ம என்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இடியம். இடியம்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா மரபு சொற்றொடர். ஓகே, ஸோ வாட் இஸ் அன் இடியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இடியம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். கொஞ்சம் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி ஒரு மீனிங் தரும். பட் அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்து லிட்ரலாக நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அதோட எக்ஸாக்ட் மீனிங் வந்து வராது. ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் பீட் அரவுண்ட் த புஷ். பீட் அரவுண்ட் த புஷ்னா பீட்னா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது. ஒருத்தவங்களை அடிப்போம்ல பீட். புஷ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புதர். அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி. இப்போ இதை வந்து லிட்ரலாக நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா இதோட மீனிங் என்ன வரும்னா புதரை சுற்றி அடிக்கிறது அப்படின்னு மீனிங் வரும். பட் இதோட மீனிங் அது கிடையாது. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வளைத்து பேசாதே. சுற்றி வளைச்சு பேசாதுன்னு சொல்லுவாங்கல்ல, தமிழில் பேசும்போது டைரெக்டாக பேசு, எதுக்காக சுற்றி வளைச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இதோட மீனிங். அப்போ இந்த ஆரிஜின் இது வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு புரிஞ்சுதுன்னா நமக்கு இந்த இடியம் வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுலேருந்து இந்த மீனிங்கை நம்ம வந்து மறக்காமல் இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் புஷ். பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த அனிமல்ஸ்லாம் வந்து ஹண்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக வேட்டையாடுவாங்க. அப்போ அது வந்து ஓடி ஒளிஞ்சு எங்கே இருக்கும்னா நம்ம வந்து அந்த புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். ஓகே, ஸோ அப்படி ஒளிஞ்சு இருக்கும்போது என்ன ஆகும்னா அதை வந்து திரும்ப வந்து அதை கொண்டு வர்றதுக்கு வெளியில் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புதரை சுற்றி அடிப்பாங்க. எதனாலனா உள்ளே போய் நம்ம வந்து அதை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணால் அது நம்மளை அட்டாக் பண்ணிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா புதரை சுற்றி அடிப்பாங்க. அப்போ அந்த சவுண்டில் அந்த வைப்ரேஷனில் அந்த அனிமல்ஸ் வந்து வெளியில் வந்துடும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா பீட் அரவுண்ட் த புஷ். அந்த புஷ்ஷை சுற்றி அடிக்கிறாங்க, அதான் பீட் அரவுண்ட் த புஷ். இதில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடியம் வந்துச்சுன்னா சுற்றி வளைத்து பேசாதே அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஓகே, சுற்றி வளைச்சு பேசாமல் டைரெக்டாக வா அப்படின்னு சொன்னீங்கன்னா பீட் அரவுண்ட் த புஷ் அப்படிங்கிற இடியம் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, இதேமாதிரி இன்னொரு இடியம் பார்த்தீங்கன்னா ஸ்பில் த பீன்ஸ். ஸ்பில் த பீன்ஸ். ஓகே, இந்த பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விதை. ஓகே, ஸோ அது பிளாக் கலர் உண்டு, ஒயிட் கலர் உண்டு. இது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னா இதோட லிட்ரல் மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்பில்னா வந்து பார்த்தீங்கன்னா செதறது. பீன்ஸ்னால் பீன்ஸை செதறடிக்கிற. பட் அப்படி லிட்ரலாக மீன் பண்ணிங்கன்னா அந்த மீனிங் கிடையாது. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரகசியத்தை வெளியில் விடாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, டோன்ட் ரிவீல் தி சீக்ரெட், அதான் மீனிங். இதோட ஆரிஜினேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா புரியும். இந்த பீன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாக் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஓகே, பழைய காலத்தில் வந்து எலெக்ஷன் நடக்கும்போது கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி அந்த ஓட்டிங் மிஷின்லாம் கிடையாது. ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், 2 பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீன்ஸை போடணும், இன்னொரு இதில் பிளாக் பீன்ஸ். நமக்கு எந்த கேண்டிடேட் வேணுமோ அந்த ஒயிட் பீன்ஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஒயிட் பீன்ஸை கொண்டு ஒரு பாக்ஸில் போடணும். இதுவே பிளாக் பீன்ஸ் அந்த கேண்டிடேட் நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னா அந்த பிளாக் பீன்ஸை கொண்டு போடணும். லிட்டரலாக எல்லோரும் வந்து ஓட்டிங் முடிஞ்ச பிறகு அந்த கவுண்ட் பண்ணுவாங்க எத்தனை பீன்ஸ் இருக்குது. இப்போ பிளாக் பீன்ஸில் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக் பீன்ஸில் கேண்டிடேட் வின் ஆகிட்டார்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது ஒயிட் பீன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கேண்டிடேட் வின் ஆகிட்டார். இப்போ ஒருவேளை அந்த பீன்ஸை வந்து ஸ்பில் பண்ணிட்டோன்னா எங்கே அதிகமாக இருக்குது, ஓகே, ஸோ எந்த சைடில் வந்து எந்த பீன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு வெளில தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரகசியம் வெளில வந்துடும். கரெக்டாக யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற அதில் இருந்து தான் இந்த இடியம் ஃபார்ம் ஆச்சு. ஸ்பில் த பீன்ஸ். பீன்ஸை ஸ்பில் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரகசியம் வெளில வந்துடும். கரெக்டாக அப்போ ஸ்பில் த பீன்ஸ்னால் என்னது, ரகசியத்தை வெளில விடுறது. டோன்ட் ஸ்பில் த பீன்ஸ்னால் ரகசியத்தை வெளியில் விடாது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ரகசியத்தை வெளில விடாது. ஓகே, அப்போ இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா இடியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு தந்துருடைய சென்டென்ஸில் இருக்கிற மாதிரி கிடையாது. அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் கரெக்டான மீனிங் வராது. அதுக்கு இன்டர்னலாக ஓகே இன்டைரக்டாக ஒரு மீனிங் உண்டு. அந்த மீனிங்கை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய புரியாமல் இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா தே யூஸ் எ லாட் ஆஃப் இடியம்ஸ். அந்த இடியம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரேசல் வேர்ப்ஸை கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இடியம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதனால தான் நமக்கு என்ன புரியாதுன்னா இந்த இடியம்லாம் புரியாது, அவங்க பேசுகிறது நமக்கு புரியாது. அப்போ இந்த இடியம்லாம் நமக்கு மீனிங் தெரிஞ்சால் தான் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களை வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் சொல்கிறார்,
டோன்ட் ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன புரியும், ஸ்பில் த பீன்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம். கரெக்டாக? பட் அதோட இன்டர்னல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரகசியத்தை வெளியில் விடாதுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இடியம்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறது நமக்கு புரியும். அதுக்கப்புறம் நம்மளோட இங்கிலீஷ் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் எது முக்கியம், இடியம்லாம் முக்கியம். நெக்ஸ்ட் இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கள்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு. ஓகே, ஸோ அந்த எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடியம்லாம் கொடுத்து அதுக்கான மீனிங் கேட்டிருப்பாங்க சாய்ஸில். அப்போ அந்த இடத்துல என்ன தேவைப்படும், இடியம்குலாம் நம்ம மீனிங் தெரிஞ்சால் அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கும் என்ன தான் தேவை, இடியம் தேவை. இப்போ நம்ம தமிழில் இந்த மாதிரி மரபு சொற்றொடர் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஓகே, ஸோ 1-2 எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ ஒரு பெரிய இது இருக்குன்னா, ஒரு கிளாஸில் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணுறோம், இல்லைன்னா அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அதில் வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களோட ஒப்பீனியன் நமக்கு வந்து பாசிட்டிவ் ஒப்பீனியன் கிடச்சா நம்ம என்ன பண்ணிக்கலாம், யோசிக்கலாம். ஓகே ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கரெக்டாக? ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த இடியம் தமிழில் யூஸ் பண்ணுறோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற இடியம் யூஸ் பண்ணுறோம். இப்போ தமிழில் வந்து நம்ம காமெடியாக நீங்கள் வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துருப்பேன். கரெக்டாக? வடிவேல் சார் காமெடி, கவுண்டமணி செந்தில் சார் காமெடிஸ் எல்லாம் பார்த்துருப்பேன். அதில் வந்து வடிவேல் சார் காமெடியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார், ஆணியே பிடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக? இப்போ இதை வந்து நம்ம பேசும்போது நம்ம யூஸ் பண்ணோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசும்போது காமெடியாக பேசும்போது என்ன சொல்லுவோம், ஆணியை பிடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு மீனிங் ஆணி பிடுங்கிறது கிடையாது. ஓகே, சரி ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீ ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இப்போ அதுக்கு அர்த்தம் இது நம்ம இன்டைரக்டாக. ஓகே, ஸோ அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அதேமாதிரி இன்னொரு மீனிங் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா. இதை வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு கேட்போம் நம்ம பேசும்போதெல்லாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம்னா அவர் ஒன்று கேட்குறாரு, நம்மள்ட்ட அது இல்லை, அப்போ அதுதான் வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி இடியம்ஸை யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படங்கள் எல்லாம் பார்த்தது, நார்மலாக நம்ம டே டு டேயில் யூஸ் பண்ணுற இடியம்ஸ். ஓகே, இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்லாம் வந்து நம்ம வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறல, பேசும்போது லைட்டாக யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி படங்களில் யூஸ் பண்ணுற இடியம்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இடியம். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா, ஆணியே பிடுங்க வேணாம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் இடியம். ஓகே, ஸோ இதேமாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இடியம் பார்த்திங்கன்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? மாட்டுக்கு சூடு போடுறது நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணல. பட் என்ன சொல்கிறோன்னா, நமக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு, அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் என்ன யூஸ் பண்ணுறோம், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிங்கிற இடியமை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம தமிழில் யூஸ் பண்ணுற மாதிரியே இங்கிலீஷில் வந்து இடியம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இனி வரக்கூடிய கிளாஸஸில் கொஞ்சம் இடியம்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். தட் மீன்ஸ் அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த இடியம்லாம் நீங்கள் மறக்க மாட்டீங்க, அதோட மீனிங்கை நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடியம்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசும்போது இந்த மாதிரி இடியம்ஸை யூஸ் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும், உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த இடியம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இனி வரக்கூடிய கிளாஸஸில் நிறைய இடியம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா please click the like button, share it with your friends and family members, subscribe to this channel. Thank you guys.